இலங்கையில் பச்சை ஜூஸ் வாங்கி கொடுத்த பெண்ணுக்கு நேர்ந்த அதிர்ச்சி. இலங்கையில் பச்சை ஆப்பிள் ஜூஸ் வாங்கி குடித்த பெண் ஒருவர் அந்த ஜூஸினை குடித்துவிட்ட பின்னதாக இறுதியில் அதனை கீழே ஊற்றும் பொழுது ஜூஸில் குடிக்க கூடாத ஒரு பொருள் இருந்துள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளார். அந்த ஜூஸுக்குள் இருந்த பொருள் உண்பதற்கு உகந்த பொருள் அல்லவென்றும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தன்னுடைய முக புத்தகத்தில் குறித்த பெண் பதிவிடுகையில், கடந்த 27ஆம் தேதி பச்சை ஆப்பிள் ஜூஸ் வாங்கி நாங்கள் குடித்திருந்தோம். அதன் பின்னதாக இறுதியாக மிஞ்சியிருந்த பானத்தினை ஊற்றும் பொழுது அதற்குள் அசாதாரணமான பொருள் ஒன்று இருப்பதாக உணர்ந்துள்ளதாகவும் உடனடியாக அந்த பச்சை ஆப்பிள் ஜூஸ் டின் பொட்டியினை தாங்கள் வெட்டி பார்த்த பொழுது அந்த டின்னுக்குள் உண்பதற்கு உகந்ததல்லாத பொருள் ஒன்று இருந்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். எனினும் அந்த டின்னில் பச்சை ஆப்பிளை தவிர வேறு எதுவும் கலக்கவில்லை என்று எழுதியிருந்துள்ளதாகவும், எனினும் உடனடியாக குறித்த பெண் முறைப்பாட்டினை மேற்கொள்வதற்காக அந்த நிறுவனத்திற்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு அவர்களுடன் இந்த சம்பவம் தொடர்பாக தான் தெரியப்படுத்திய பொழுது அவர்கள் கூறிய விடயம் இது தொடர்பாக தாங்கள் ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளதாகவும், அதன் பின்னதாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மீண்டும் அவர்கள் தனக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்வதாக கூறி அழைப்பினை துண்டித்துள்ளதாகவும், எனினும் மீண்டும் அது தொடர்பாக எந்த விதமான அழைப்பினை மேற்கொண்டும் கருத்தும் தெரிவிக்கவில்லை என்று அந்த பெண் தன்னுடைய முக புத்தகத்தில் எழுதியுள்ளார். எனினும் இந்த விடயம் தொடர்பாக குறித்த பெண் உடனடியாக அந்த நிறுவனத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு கூறிய விடயம், தானும் தன்னுடைய பிள்ளைகளும் இந்த ஆப்பிள் ஜூஸினை பருகியதாகவும், இதனால் தங்களுக்கு ஏதேனும் நடந்தால் என்ன செய்வது என்ற கேள்வி எழுப்பிய பொழுது இந்த விடயம் தொடர்பில் திங்கட்கிழமை வரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று நிறுவனத்தில் இருந்து கோரியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நான் காத்திருக்கும் அளவிற்கு அன்பாக இருந்தேன், ஆனால் அந்த நிறுவனத்திலிருந்து எந்த விதமான அழைப்பும் இதுவரைக்கும் வரவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக எல்லோருடைய நலன் கருதியும் தான் இந்த ஒரு செயற்பாட்டை தான் செய்துள்ளதாகவும், தன்னுடைய முக புத்தகத்தில் இவ்வாறான ஒரு ஆப்பிள் ஜூஸினை தான் வாங்கி பருகியதாகவும், அந்த ஜூஸினை பருகிய பின்னதாக தான் மிச்சத்தினை ஊற்றும் பொழுது அதற்குள் இருந்த பொருள் உண்பதற்கு உகந்தது அல்ல என்று தனக்கு தெரிய வந்துள்ளதாகவும் எழுதியுள்ளார். இந்த பெண் மேலும் அந்த முக புத்தகத்தில் கருத்து கூறுகையில், இவ்வாறான விடயங்களில் நுகர்வோருக்கு எந்த விதமான பாதிப்பும் இன்றித்தான் ஒரு நிறுவனம் தரமான ஒரு பானத்தினை வழங்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் இவ்வாறான ஒரு தவறான பானத்தை வழங்கிய பின்னதாகவும் தங்களுடைய நலன் கருதி எந்த விதமான நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை என்பது குறித்தும், இது தொடர்பாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும், இவ்வாறான சம்பவம் இனிமேல் இடம்பெறக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த தகவலினை தெரியப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். எனினும் சமூக வலைதளங்களில் அதிகமாக இந்த விடயம் குறித்து பேசப்பட்டு வருகின்ற நிலை, இவ்வாறு நுகர்வோர்களுடைய நலன் கருதி வழங்கப்படாத எந்த தரமற்ற உணவும் வழங்கப்படக்கூடாது என்றும், இதற்கான நடவடிக்கையை உரிய சுகாதார அமைப்பு பிரிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்த விடயம் தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது நிலவி வரும் வெப்பநிலை காரணமாக அதிகமாக குளிர்பானங்களை தான் விரும்பி வாங்கி குடிக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு இருக்கின்ற நிலையில் இவ்வாறு பாதுகாப்பாக டின்னில் அடைக்கப்பட்ட இந்த ஆப்பிள் ஜூஸுக்குள் இவ்வாறான ஒரு மர்மமான பொருள் இருப்பது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை தரமானது என்றும் நம்பிக்கைக்குரியது என்றும் தான் நுகர்வோர்கள் வாங்கி உண்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இவ்வாறான ஒரு விடயம் இடம்பெறுகின்றது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்ற நிலை சமூக வலைதளங்களில் பலரும் பலவிதமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். இவ்வாறு சுகாதார சீர்கேடு முறையில் வழங்கப்படுகின்ற பானங்களோ உணவுகளோ தரமற்ற முறையில் வழங்கப்படுகின்றது, சிலவேளை காலாவதியான உணவுப் பொருட்களை வழங்குகின்றது, இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாகவே கடைகளில் இடம்பெற்று வருகின்றது. இதன் காரணமாக மக்களுக்கு கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்குவது என்றாலே அவர்களுக்கு பயம்தான் உருவாகின்றது. ஏனென்றால் தங்களை ஏமாற்றி ஒரு பொருளை தந்து விடுவார்களோ என்ற ஏக்கமும், தங்களுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என்ற ஏக்கமும் அதிகமாகவே மக்களுடைய மனதில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமாக இவ்வாறான சில சம்பவங்களின் காரணமாகத்தான் மக்கள் இவ்வாறான ஒரு எண்ணத்தை தங்களுடைய மனதில் கொள்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இல்லாமல் கடையில் விற்கப்படுகின்ற குளிர்பானங்களாக இருக்கட்டும், நல்ல உணவுகளாக இருக்கட்டும், அதனை தரமான முறையில் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் ஒரு பாதுகாப்பான உணவகமாக கருதப்படுகின்றது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.